வந்து ஊட்டி கிளம்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருக்காரு. ஓகே, நாங்கள் வந்து ஊட்டி வந்து போகிறோம். ஃபேமிலி ட்ரிப். இதான் எங்கள் ட்ரெயின், நாங்கள் போக போகிற ட்ரெயின். அனீஸ் ஆய் சொல்கிறாரு. ஆய் சொல்லுங்கள், ஆய் சொல்லுங்கள். ஐயா ஐயா அம்மா ஹாய் ஹாய் பவித்ரா நேத்து இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. ஒரு நல்ல ஒரு திட்டம். ஸோ இதான் நாங்கள் போகிற வண்டி. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்காங்க. 3 days ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. நான் கலாயக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து நடக்க முடியல. எல்லாமே கொஞ்சம் பெரியவங்க இந்த வாட்டி. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த வண்டியில் போகிறோம். பார்த்து அம்மா கொஞ்சம் லைட்டாக வரேன் இல்லைங்கம்மா. அவ்வளோம்மா. தம்பி செத்த வெளியே விடுங்க தம்பி. வணக்கம். ஸோ நாங்கள் போகிற வண்டி தான். எங்களை வழி அனுப்புவதற்காக ரெபேக்கால் இங்கே இப்போ என்னவா சிரிங்கப்பா. சரி வேணாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துருங்க அஸ்வின். பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. குழந்தையா வந்துருக்காப்புல. ஓகே, அதே மாதிரி தான் உள்ள. ஓகே, நீட்டாக தான் இருக்குது வண்டியில் எல்லாமே. ஓகே, போயிட்டு வாங்க. அது என்ன வண்டின்னு தெரியல, சரியான ஸ்பீடில் போகுது. நான் ஏறி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறாப்புல. எப்படி இருந்தது? ஜாலியா? கது மூடுருங்க. ஓகே ஓகே. கிளான்சி அம்மாலாம் இங்கே உட்காந்துட்டாங்க. அனீஸ் என்னம்மா நேத்து ஜாலியா இருக்கா? ஸோ அரக்கோணம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் வந்துட்டோம். டைம் என்ன ஆச்சு? நேரம் இப்போ சரியாக 10:19 இப்போ வந்து நம்ம அரக்கோணத்துக்கு வந்திருக்கோம். தற்போது இதை ஹலோ காய்ஸ், நம்ம ட்ரெயினில் வந்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்ன ஆகுது? ஸோ மணி 10:45.
காட்பாடி காட்பாடி guys பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஹாய்ண்ணா. இன்னும் தனியாக உட்காந்துருக்கான். வந்து இப்போ காட்பாடி வந்தாச்சு. போகிறான் பாருங்க பையன். அப்போ வந்தாலே ஒரு வழியாக நம்ம வந்து சேலம் வந்துட்டோம். ரொம்ப நாள் கழித்து நான் அந்த சேலம் ரூட்டில் வரேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ சேலம் பார்ட்ரு வர ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் குளிரடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் நைட்டில் வந்து இந்த வியூலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எப்பவுமே நைட் டைம் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும், ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பேக் சைட்லேருந்து இப்படி இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெயின் வெளியே இருந்துன்னா வீடியோ எடுக்கிறேன். வந்ததில்லை. அந்த மலையும் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது. அது என்ன மலைன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நைட்டு ஒரு மணி போல் நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோ ஷூட்டு. செம்ம ஸ்பீடாக போச்சு ட்ரெயின். இந்த ஆங்கிள் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஸோ ட்ரெயினுடைய ஃப்ரண்ட் சைட்லேருந்து அந்த எண்டு பேக் சைடு வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணி எடுத்தேன். கையிலே தான் எடுத்தேன், பார்த்து பத்திரமா பிடிச்சிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வியூ. அந்த டைம் அந்த ஃபீலே தனி. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் நிற்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன வயசில் பேய் கதைலாம் சொல்லுவாங்களா, பேய் நிற்கும் அங்கே அது நிற்கும்னு பயணம் பண்ணும்போது அந்த மாதிரி இந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. 2 பக்கமும் பாருங்கள், அப்படியே அமைதியாக இருந்தது, யாருமே இல்லை. ஆனால் அது ஒரு த்ரில்லிங்காக ஜாலியாக இருந்தது. நம்ம சின்ன வயசுலாம் போகும்போது சொல்லுவாங்க, அங்கே பேய் தெரியும், அங்கே அது இருக்கும் அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. சம்திங் ஏதோ ஆப்போசிட்லேருந்து ஒரு ட்ரெயின் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ட்ரெயின் வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அம்மாலாம் அப்படியே அவங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்களா, ஒரு போர் அடிக்க மாதிரி இருந்தது, வந்தாங்க. ஸோ ட்ரெயின் வந்து சரியான வேகத்தில் வந்து எங்களை வந்து கிராஷ் பண்ணிச்சு. அந்த சவுண்டு ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மெயினாக இந்த நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறப்ப செம்ம வேகமாக போச்சு. அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. என்ன வண்டின்னு கூட படிக்க முடியல, மின்னல் வேகத்தில் போயிட்டே இருந்தான் அவன் பாட்டு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக அப்படியே திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லணும். ஓகேங்களா, வந்து நம்ம காவேரி நதியை தாண்ட போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 3 ஆக போகுது. தாண்டுறது 2-3 அடி தான் அவங்க தாண்டிக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்காங்க, நதியை பார்க்கறது ரெடியாக இருக்காங்க. ஸோ நைட் டைம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள்.
வந்துட்டோம், காவேரி நதிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ கீழே பேர் பிசுறாயிருவீங்க. ஸோ நம்ம காவேரி வந்து கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. அங்கே வந்து பாருங்கள், வா அந்த பிரிட்ஜில் போங்கிற தான் இருக்கும். வா இப்படி கீழே பாருங்களேன். இங்கே பாரு, இங்கே வா. வா இந்த பக்கம் பாருங்க. ஜென்சி இங்கே பேர். எது வந்தாலும் கிடைக்காது ரிட்டர்ன்.
மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன் திருப்பூருக்கு அப்புறம். அப்புறம் எனக்கு கோயம்புத்தூர் வந்ததுன்னு தெரில. கண் முழிச்சு பார்த்தா அப்படியே இயற்கையான ஒரு காட்சி, மலைகள் நிறைந்து. எங்கள் ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த வியூ பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த வியூ பார்க்குறேன். காலையில் ரொம்பவே குளிர் தாங்க முடியல எங்களாலேயே. அந்தளவுக்கு குளிர் வர ஆரம்பிச்சிச்சு. சென்னையிலேருந்து ரொம்ப அனலாக இருந்தது. இங்கே வந்து எப்பா குளிர் தாங்க முடியலன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அந்த வீடுகள் இந்த மார்னிங் ஒரு 5:30 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட பயணம் பண்ணுங்கள், நண்பரோட. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த இயற்கையை பார்க்குறப்ப நம்ம மைண்டில் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ரொம்ப அழகாக இருந்தது. வியூஸ் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. வாழை மரம். ஸோ நாங்கள் சென்னையில் இருக்கனால எங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே புதுசு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த தோட்டங்கள், இந்த மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இதான் இது மேற்கு தொடர்ச்சி மலையா? அந்த பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மலைகள் பாருங்கள், இயற்கையோட அழகு தான். ஸோ இந்த மலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மலை வந்து கண்டிப்பாக கேரளா சைடு, இன்னொரு மலை வந்து கர்நாடகா சைடும் போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது வீடுகள் காலையில். ஓகே, ஸோ நாங்கள் மார்னிங் ஆகி போச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் வந்து ஊட்டியை வந்து அடைஞ்சிடுவோம். அஸ்வின் ஃபஸ்ட் டைம் வரீங்க இல்லையா? தம்பி சென்னையை தவிர வேறு எந்த ஏரியாவும் சுற்றுறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம். தம்பி மூஞ்ச காட்டு. தம்பியை வந்து ஃபஸ்ட் டைம். ஓகே, தள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் உங்கள் விஜய். மணி இப்போது 6:20. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேட்டுப்பாளையம் போகணும்னு நினைக்கிறேன். மீதி உங்களுக்கு நான் அங்கே சொல்கிறேன். பை. அந்த புலிங்க 2 அலறச்சு ஓடி நீங்க வந்து உட்கார்ந்து. ஐயா வாங்கய்யா. ஷூட்டிங் பண்ணுறாங்க பாருங்க. ஷூட்டிங் அப்படியே சார், அப்படியே போங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேக்லாம் லக்கேஜ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த வண்டி ஏற்றிக்கிட்டோம். இந்த பார்க்கிங் ஏரியா மட்டும் போகிறதுக்கு வந்து 300 ரூபா சொன்னார் ஐயா. 250 ரூபா பேசியிருக்கிறோம். அனீஸ் உன் பேக்கையும் போட்டுரு. ஓகே, பேக்கெல்லாம் வச்சுருங்க. ஸோ மேட்டுப்பாளையம் வராங்க, இந்த வாகனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சார் நாங்கள் ரொம்ப ஆசையாக வந்தோம் மூஞ்சிக்கொள்ளலாம் உதகமண்டலத்தில் வந்து அப்படின்னு. அதாங்க மேட்டுப்பாளையமும் மேட்டுப்பள்ளமும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி வரல, ஒன்றும் வரல. ஓப்பனிங்கே கொடூரமாகி போச்சு. இல்லைடா, ஒன்றும் வரலடா. ஸோ வெரி டிசப்பாயிண்டட்.
ஓகே, நம்ம வந்து எத்தனையோ தண்டவாளங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துருப்போம். பட் இன்னும் ஒரு பழமையான தண்டவாளம் சொல்லப்படக்கூடிய இந்த மலை ட்ரெயின் தண்டவாளம். ஸோ ரொம்ப ஒரு சின்ன தண்டவாளம் பாருங்கள். ட்ரெயின் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வாழ்க்கையிலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம அந்த ட்ரெயின்கிட்டே வந்து வந்தாச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபோட்டோ கையை பிடிச்சிங்க. ஓகே லான்ஸ் கையை பிடி 1 by 1 கையை பிடிங்க. எல்லாம் கையை பிடிச்சிங்க. ஓகே, இதான் அந்த ட்ரெயின். ஸோ இன்ஜின் ஆமாப்பா. அப்படி இல்லைங்க போங்க ட்ரெயின் கிட்ட போடா. நில்றா, அடி போடா. எடுத்துறாங்களே. ஓகே, நாங்கள் ட்ரெயினை வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாம் சீஸ் ஸ்மைல் பண்ணுங்க. எங்கிட்ட வந்துருக்கும் கெவில். கெவில். ஓகே, சூப்பர். இங்க கூட பார்க்கணும். அப்படி இருங்க. இல்ல. ஓகே, சூப்பர். எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மலை. நிமா நாங்கள் அப்படியே போய் சூரிய அங்கே சூரிய அப்படியே போ. ஒரு நிமிஷம் அப்படியே போங்க. ஐயா இல்லைங்கய்யா. ஓகே, எல்லாருமே ஸ்மைல் பண்ணலாம். ஸ்மைல். ஐயா இங்கே பாருங்க ஐயா, வீடியோ போயிட்டுருக்கியா? ஸ்மைல். ஓகே, ஸ்மைல். ஸ்மைல். ஓகே, சூப்பர். பிரச்சனை வந்துட்டியா? இருப்பா, நில்லு, அங்கே நில்றா. ஓகே. சூப்பர். ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ இந்த புகை வண்டியை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டிவியில் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக பார்க்கறதுனால எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வண்டி ஏறத்தாழ ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இங்கே ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன ட்ராக் தான், மீட்டர் கேஜ் தான். இதில் வந்து டிக்கெட் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அதனால் நீங்கள் ஊட்டி போகிறது வந்து இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா அந்த ஃபீலே தனி. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரொம்ப த்ரில்லிங், அட்வென்ச்சர் எல்லாமே கலந்துருக்கும். இந்த இன்ஜினை பாருங்கள், வெள்ளைக்காரன் காலத்தில் இப்போ தயாரிக்கப்பட்ட இன்ஜினு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளம்ப போகுது. உங்களுக்கு ட்ரெயினில் வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ அதனால் நாங்கள் எக்ஸ்லேட்டரில் வந்து போக போகிறோம். ஸோ எக்ஸ்லேட்டர் வந்து இதில் இருக்குது. அவ்வளோதான் பார்த்து ஜருக்காவீங்க. ஜருக்காயிட்டா பார்த்து வாங்க, கீழே வாங்க, பார்த்து வாங்க.
வழியாக நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. அங்கே என்ன சொல்ல லிஃப்ட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் படிக்கட்டு வழியாக ஏறி எக்ஸ்கலேட்டர் வழியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கள் வண்டி வந்து கீழே நிற்கிது. அப்படியே நாங்கள் நேராக ஊட்டி மலை மேலே ஏற வேண்டியதான் வேலை. ஐயா இது நம்ம வந்த வண்டியா இது? ஆ ஓகே. என்ன சூர்யா? ஓகே ஓகே ஓகே. ஸோ மேட்டுப்பாளையம் நான்சி கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. ஸோ இது அந்த ஓல்டஸ்ட் ட்ரெயினை வச்சுருக்காங்க ஒரு சாம்பிளுக்கு. ஓகே, அண்ணாவளம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ அந்த வண்டி புகை வண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை ட்ரெயின் அங்கே இருக்குது. இருப்பா அப்படியே இருப்பா. ஓகே, போ சிரிச்ச முகத்தோடும் சும்மாவாதி சரிங்க. அதில் ஸ்மைலிங்கோட பாஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸ்மைலிங்கோட பாஸ் பண்ணுங்கள். கேமராமேன் டென்ஷன் ஆகா. ஓகே ஸ்மைலிங்கோட போங்க. அப்படியே ஸ்மைலிங்கோட மூவ் பண்ணுங்கள் சார். ஸ்மைலிங் அப்போ அப்படியே பார்த்து போங்க. சிரிச்ச முகத்தோடு போங்க. அதே ஓகே. ஓகே, ஸோ வெரி ஓல்டு பில்டிங்காக இருக்குது பார்க்கவே. ஸோ நாங்கள் போகிற வண்டி தான் ஒரு அருமையான வெள்ளை வாகனம். ஐயாக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் எல்லாரும் ப்ளீஸ். ஐயா நம்மளுக்கெல்லாம் கையே ப்ரெஸ்ஸுங்க, கை ப்ரெஸ்ஸு மண்ணை தூக்கி வளைக்கிட்டு போயிட்டே இருப்போம். சரி, எங்களுக்கு நேரம் வந்து கம்மியாக இருக்கனால ப்ரெஸ்ஸு வெறும் எடுத்துக்கிறோம் நாங்கள். அர்ஜென்ட்டு ஒரு அவசர பிரகடனம். ப்ரெஸ் வண்டி எடு. கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் வந்து ஏற்றிட்டுருக்கோம். ரொம்ப மும்முரமாக நாங்கள் லக்கேஜை வந்து ஏற்றிட்டுருக்கோம். விஜய் பிரதர் ஸோ தான் நாங்கள் போகக்கூடிய வாகனம். ஐயா உதவியில் ஒரு எம்ஜிஆர் கொடுக்கறத நீங்கள் ஒரு கர்ணர். அந்த அர்ஜென்ட்டில் வந்து டேக்